தம்பி, இப்போ நம்மளுடைய புலிப்பாணி மருத்துவமனைக்கு வந்தீங்க. இப்போ வந்து ஒரு வாரம் இப்போ வந்து சிகிச்சை எடுத்திருக்கீங்க, 7 நாள் எடுத்திருக்கீங்க. வரும்போது எப்படி இருந்தது? இப்போ இந்த 7 நாள் சிகிச்சை இப்போ கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்டெல்லாம் பைக்கில் போகும்போது பெயின் இருந்துச்சு இடுப்பில். சரி. பைக்கில் போகும்போது உட்காந்துக்கும் பெயின் இருந்துச்சு. சரி. இரும்ப தான் வச்சுட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா, இப்போ 7 நாளாக இந்த மர்மக்கலை பண்ணுறதால சரி வலி இல்லை, எலும்புல வலி இல்லை, ஆனால் லைட்டாக சதை மட்டும் வலி. சரி. 80% 50% வந்து 80% இப்போ நல்லா ஆகிட்டேன். அப்போ வந்து இது வந்து எவ்வளவு காலமா உங்களுக்கு இந்த வலி எவ்வளவு இந்த அடிப்பட்டு எவ்வளவு காலமாச்சு உங்களுக்கு? 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் நீங்க எல்லா டாக்டர் ஸ்கேனிங் அது இது சிசி எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிருக்கீங்க, பண்ணிட்டு அதை வந்துருக்கீங்க, சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. இப்போ வந்து மக்களுக்கு வந்து நிறைய போயிட்டு ஒரு எதுவும் தெரியாம அப்படி பண்ண கடையில போட்டு பெரிய டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பணத்தை கொடுத்து சரியா தீர்வு கிடைக்கல. அதனால இந்த மாதிரி ஒரு கலை இருக்குன்னு மக்களுக்கு சரியா தெரியல. சித்த மருத்துவம்லாம் அழிஞ்சு போச்சு. சித்த மருத்துவம்லாம் அழிச்சிட்டே வராங்க. இப்பதான் வந்து துளுத்து வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மீடியாக்கள் வந்து இப்போ இந்த யூடியூப் சேனலு இப்படிலாம் வந்ததுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த கலை வளர்ந்துட்டு இருக்குது. இது வந்து வர்ம கலை. இது எல்லா இதுலயும் சரியாகலாம். அதனால இப்போ ஆரம்பத்துல உங்களுக்கு இந்த பசி கேஸ் நிறைய இருந்தது, உடம்புல கேஸ் நிறைய இருந்தது. இப்போ அந்த மோஷன்லாம் ஃப்ரீயா போகும், நல்லா ஃப்ரீயா போகுது. அதுக்கப்புறம் டைட்டாவே இருக்கும். இப்போதைக்கு வந்து அந்த உடம்புல இருக்கிற அழுக்குகள் பூரா கம்ப்ளீட்டா வந்து வெளியே. ஆரம்பத்துல சாப்பிட முடியாது. இப்ப நல்லா சாப்பிடுறீங்களா? எப்படி சாப்பிடுறீங்களா? நல்லா பசி எடுக்கும், நல்லா இருக்கும், நல்லா தெரியும், நல்லா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த சித்த மருத்துவத்துல சிறப்பாக இந்த வர்ம கலையில L4 L5 இந்த கழுத்து C4 C5 அந்த இந்த பிரச்சனையை வந்து இந்த குடும்பங்களுக்கு ஒரு 90% இப்போ வந்து சரியா கொண்டு வந்துட்டு ஒரு 10% இன்னும் ஒரு இன்னும் 2-3 நாள் பண்ணா சரியாயிடும். உங்களுக்கு இங்க தங்கி வேற வீட்டுல தங்கி இருக்கிறதால கொஞ்சம் சந்தோஷப்படுறதுனால அப்படியே வந்துட்டீங்க. அதனால வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஏதாவது ஒரு 10 நாளைக்கு முறையோ 15 நாளைக்கு முறையோ உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது வந்து 2-3 சிட்டிங் எடுத்துங்க. உங்களோட நல்லா தெளிவாயிடுங்க, பழைய மாதிரி இருப்பீங்க. நல்ல ஒரு அற்புதமான, நல்லா படிச்சிருக்கீங்க, சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க. அதனாலதான் வந்து நல்லா சைன் பண்ணி நல்லா கரெக்டா பண்ணி அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக பண்ணேன். சரிங்களா? ஆனா இதுக்காக வந்து நமக்கு அப்படியாச்சு விட எந்த டாக்டர்லாம் நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் தூண்டுனது பூரா 72,000 நரம்புகளையும் நான் தூண்டி விட்டேன். 72,000 நரம்புகளை தூண்டி விட்டுருக்கேன். அதனால நீங்க வந்து சிறப்பாகவே இதை பண்ணிக்கலாம் எல்லா வகையிலையும். இது மற்றவங்க நீங்க கல்யாணம் ஆகாத பிள்ளை, ஆனா கல்யாணம் ஆகியிருந்தால் ஆனா வந்து இந்த வர்மக்கலை பண்ணிட்டா தாம்பத்திய வாழ்க்கைக்கு போகக்கூடாது, அவங்களுக்கு மரணம் கூட சம்பவிக்கும். அதனால வந்து உங்களுக்கு அதை பத்தி வந்து அதனால பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? சின்ன பிள்ளை எங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் நல்லா நல்லா வளர்ந்து நல்ல ஒரு பெரிய லெவல்லாம் வரணும். நல்லா இருக்கும். உங்களுடைய கலை நல்ல கலை, அருமையான கலை இருக்குது. சமையல் கலை எங்கிட்ட எப்பேற்பட்ட ஸ்வீட் எப்பேற்பட்ட ராஜாக்களுக்கெல்லாம் வந்து அவங்க நிறைய விரும்புவாங்க. நல்லா ஒரு பெரிய லெவலில் வருவீங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லா இதுக்கு வெளிநாட்டுக்கோ எங்க வேணா நீ பயப்படாத போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கே போயிட்டாலும் சொல்லுங்க, இங்க இருந்தபடியே ஒரு மருந்து சொல்றேன், அந்த மருந்து உங்களுக்கு அனுப்பி தரேன், அதை சாப்பிடுங்க, சரியா போடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அரும்பு கோணிடில் அதுமணம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகாகும், இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம், நரம்பு கோணிடு நாம் அதற்கு என்ன செய்வோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நரம்பு கோணலா போட்டா வர்மத்தினால் ஒன்றுதான் அதை முடிக்க முடியும், வேற ஏதாவது செய்ய முடியாது. அலோபதி போனா கட் பண்ணி விடுவான், அது செய்வான், இப்ப ஏதாவது பண்ணுவான். அப்புறம் வந்து பிரச்சனை தான், வாழ்நாள் பூரா பிரச்சனை தான். அந்த நரம்பு கட் பண்ணக்கூடாது, இது கூட அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை பார்த்து தடவி அதை வெளியில எடுத்து விடணும். அதுதான் வந்து இந்த வர்ம கலையினுடைய வேலை. எங்கெங்க இடத்துல என்னென்ன பாயிண்ட் நிறைய இந்த 108 வருமங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் சிறப்பாக அதை பார்த்து கனெக்ட் பண்ணி சரியா இருக்கும். நீங்க வந்து நீங்க பயப்பட வேணாம், சரியா? நல்லபடியா நீங்க வந்து கனமா வந்து போகுது. ஒரு அதிகமா ஒரு 10 கிலோ 20 கிலோ எல்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு நீங்க தூக்க வேணாம். வெயிட் அதிகமாக சிம்பிளாகவே நீங்க செய்யற கலையை அதிகமாக தூக்குற வேலையில ஸ்வீட் பண்றதானே, அதனால சரி பண்ணு. அப்புறம் வந்து நீங்க பாருங்க, யாராவது உங்களை மாதிரி இருக்கிறவங்க யாராவது கண்டிப்பா வந்து பயன்படுத்தும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமங்கள் இல்லாம உங்களுக்கு தங்க வச்சு நல்ல ஒரு இதா பண்ணி உங்களுக்கு பண்ணிட்டோம். சரியா? சரி. அப்படி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க? நல்லா இருக்கு, வர்மங்கள் நல்லா இருக்கு. சரி, நல்லா உடம்புல ரிலீஃப் ஆகுது. சரி. தூக்கம் தான் நல்லா வருது. அதிகமாக தூக்கம் வராது. போனே தூக்கம் வரும். நைட்டு சீக்கிரமா தூக்கம் வந்துடும். அது நல்லா இருக்கும்.
அந்த கலையில ஓவியங்க மோஷன் மலச்சிக்கல் மாத்திரம் இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறது நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணும். ஓவியன்ற மலக்கட்டை கழிய வைத்தால் இந்த உடல் உள்ள உபாதையெல்லாம் ஓடி போச்சு. தான் என்ற சிறுநீரை தெரிய வைத்தால் இந்த ஜனத்தில் உள்ள வேகமெல்லாம் தணிந்து போச்சு. பூமன்ற உமிழ்நீரை முறிய வைத்தால் இந்த கூட்டில் உள்ள பகுதியெல்லாம் குறைந்து போச்சு. தாம் என்ற இவை மூன்றும் தலங்கமற்றால் கொல்ல வந்த காலினை வெள்ளாங்க. சிறப்பாக நமக்கு இந்த வயசுல அதை பாருங்க தெரியறது வர வந்து எல்லாம் நல்லா வாங்கினதெல்லாம் செய்துதான் அந்த சீல்டுகள் ஃபுல்லாவே நம்முடைய அவார்டுகள் அதனுடைய ஒரு நினைவு பரிசுகள் இதெல்லாம் வந்து இந்த வயசுலேயே வாங்கி வச்சுதான் இருக்கும். நீங்க எல்லாம் சிறப்பாக பண்ணி தரேன். நீங்க வந்து போன்ல கான்டாக்ட்ல இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம். ஆனா இந்த மாதிரி ஒரு கலை இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரியா இருப்பீங்கல்ல, வந்திருப்பீங்க செஞ்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். நாடு கட்டினேன், நகரம் கட்டினேன், நகரம் காடு கட்டினேன், கம்பு கட்டினேன், கம்பத்தில் கைதாங்கினேன், கோடு கட்டினேன், கொலை கட்டினேன், கொள்ளைக்கு கட்டினேன், வீடு கட்டினேன், அக்னி பகவான் கட்டியங்கள் 30 கோடி தவறுகள் கட்டிய 48,000 மகிழ்ச்சிகள் கட்டியங்கள் என் கட்டியங்கள் கிடையாது என்கட்டு கட்டாதனுக்கு சுவாக பிழைக்கு ஒரு நாய் எரி கடிக்கிற பாம்பெரி பிடிக்க ஒரு போது விசுவாசரி பொறுக்கு வரும் பிரம்மராட்சியர் ஆகாயத்திலே இருக்கும் எங்கே பக்கத்திலே இருக்கும் பல பல கிரகங்களையும் ஒரு விருதிருத்தி மாக்கு தாக்கு என் கட்டு ஈஸ்வரன் கட்டு பிரித்தி கட்டல்ல கொடிதோ கட்டி நிற்க ஸ்ரீ இலங்கை புத்தி அம்மந்தா ஒடிவா ஓம் நம சிவாய் அறிவோ மகாதிபுடன் அவகாசத்தை நிற்கிறார். அம்மையும் எடுத்து பாகத்தில் நிற்கிறார். பொன்னியின் மாமலை விருது பாக்கு வெட்டி ஆதிமாம் இவன் ஜன்னியில் பிறந்தது தேங்காய் அகோர மாமுனிவன் நெற்றியில் பிறந்தது சூன்யம் கொண்டு சூன்ய வைத்தவன் காசம் கொண்டு மகாமுனிவன் தலை எருக்க வந்தவன் ஆதி ஆணையர் 5 பற்றி அச்சரத்தின் ஆணையர் சிதம்பரம் சக்கரத்தின் திருவூர் ஆணையர் கல்லற கருமணியர் சொல்லற சொல்லும் தலையர் சுகம் சக்தி வேலும் சிவாயன ஓ பஞ்சாட்சரம் ஐயங்கிரியும் சௌ சிவாயம வனசிமய உங்கம் சிவே நம சிவோம் நம சிவாய சகல சூனியங்களும் எவனின் மதத்தவாடும் விரிவலாத செல்வத்தோடு நீண்ட ஐரோடு நீள் ஓம் தீர்க்க ஆயுஷ்மாய் எல்லாருக்கும் தீர்க்க ஆயுஷ் நல்ல